வெல்கம் டு 5 ஸ்டார் சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பை வச்சு எப்படி ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் உங்கள் வீட்டில் சிக்கன் சமைக்கும்போது எல்லா கறியும் குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன ஒரு டிஷ் தான் பண்ணியிருக்கியான்னு வீட்டில் கேட்பாங்க. இனி அந்த கவலையை விடுங்க. சிக்கன் குழம்பை வச்சே ஒரு சுவையான சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்படி பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இதில் இருக்க சிக்கன் தான் எடுத்து போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் இந்த சிக்கன் குழம்பு வீடியோவை பார்க்கலையா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குழம்புலேருந்து எலும்பில்லாத பீஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு கரம் மசாலா 2 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை, மல்லி 2, பட்டை 2 கிராம்பு. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ குழம்புலேருந்து எடுத்து வச்சு சிக்கன் பீஸை போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சிக்கன் குழம்பு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து 4 கரண்டி குழம்பு ஊற்றிக்கோங்க. சிம்மரில் வச்சு கிளறிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். குழம்பு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் தேங்காய் விட்டு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். வாவ், சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேற ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன்.